வெல்கம் டு ஷார்க் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, வீட்டில் இருக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த வாகனம் ரோட்லேயும் சரி அல்லது வேறு எங்கேயாவது வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அங்கே நம்ம உடனே போய் வேடிக்கை பார்ப்போம். ரோட்டில் போகும்போது அதனுடைய சத்தத்தை கேட்கும்போதே வீட்டில் இருக்கும் சிறுவர்கள் எல்லாருமே வெளியே ஓடி வந்து போய் பார்ப்பாங்க. அந்த வாகனம் எங்கே போகுது, எதற்காக போகுது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே ஏராளமான அப்படியே அந்த எண்ணங்கள்லாம் ஓடிக்கொண்டே இருக்காங்க. அந்த வாகனத்தை பார்த்தாலே சிறு குழந்தைகள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு கனரக வாகனம் தான் அது. அதோடைய ஷேப்பே அது போல் தாங்க இருக்கும். ஃப்ரண்ட்டில் அந்த கொக்கி வச்சா போல் இருக்கும், பின்னாடி பெரிய பக்கெட் போல் நீளமாக ஷார்ப்பாக ஃப்ரண்ட்டில் ஷார்ப்பாக வச்சு ஒரு மாதிரி அதை பார்க்கவே சிறுவர்கள்லாம் பயந்துக்கிட்டு இருப்பாங்க, அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க அதோடைய சத்தத்தை கேட்டாலே. அப்படி ஒரு வாகனம் யாரால் உருவாக்கப்பட்டுச்சு, எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு, அதனுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, அந்த வாகனத்துடைய பெயர் ஜேசிபி. இந்த வாகனத்துடைய பெயர் கேட்காதவங்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு வீட்லேயும் சரி, ஏதாவது ஒரு லேண்ட்லேயும் சரி, இதனுடைய பயன்பாடு இல்லாமல் நம்ம எந்த ஒரு வேலையுமே அங்கே ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்க. ஒரு இடத்துல பள்ளம் நோண்டுவதற்கோ கிணறு நோண்டுவதற்கோ சரி, அதே போல் ஒரு வீடை இடிப்பதற்கோ இந்த வாகனம் தான் முழு பயன்பாடாகவே தேவைப்படுது. இது நம்மளுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒரு வாகனமாகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த வாகனம் நிலை பெற்றிருக்குதுங்க. ஆமாங்க, இந்த ஜேசிபியோடைய முழு டெஃபினிஷன் என்ன தெரியுமா? ஜோசப் சிரில் பாம்பர்டு. ஆமாங்க, இது யாருடைய பெயர் தெரியுமா? இந்த ஜேசிபி வாகனத்தை உருவாக்கிய அந்த நிறுவனத்துடைய அந்த ஓனருடைய பெயர் தான் இந்த ஜோசப் சிரில் பாம்பர்டு. அது ஷார்ட் ஃபார்மில் ஜேசிபின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜேசிபியோடைய உண்மையான பெயர் பேக் லோடர். ஆமாங்க, இந்த பேக் லோடருடைய உண்மையான பெயர் தான் இந்த ஜேசிபியோடைய வாகனத்துடைய பெயர். பிறகு எப்படி இந்த ஜேசிபி என்ற பெயர் இந்த வாகனத்துக்கு வந்துச்சுன்னா, மக்கள் அனைவருமே இந்த வாகனத்தை தான் அதிகமான முறையில் பயன்பாட்டு கொண்டு வந்தாங்க. இந்த ஜேசிபி என்ற நிறுவனத்தை உருவாக்கிய அந்த ஓனர் நிறைய கனரக வாகனங்களை தயாரித்தார். இருந்த போதிலும் அந்த நிறுவனத்தில் இந்த வாகனம் தான் அதிக அளவில் மக்களுடைய பயன்பாட்டுக்கு இருந்துச்சு. எல்லோ கலரில் இதனுடைய நிறமே இருக்கும், இந்த வாகனத்தின் நிறமே இருக்கும். அதனால்தான் காலப்போக்கில் ஜேசிபி என்ற பெயர் இந்த வாகனத்துக்கு கொண்டு வரப்பட்டுச்சுங்க. இது போல் பலவிதமான சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள்.